ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோழர்கள், அதாவது பொன்னியின் செல்வன். இந்த கதை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் வராத சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் முதல்ல யார், எங்கேருந்து வந்தாங்க, அவங்க எப்படி இந்த தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் பல நல்ல விஷயங்கள், பிரமிக்க வைக்கிற இன்றைக்கி கூட புரியாத பல விஷயங்கள் இருக்குது. அப்படியான விஷயங்கள்லாம் எப்படி செஞ்சு முடித்தாங்க, இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது யார், அதையும் தாண்டி சோழர்கள் இந்துவா வேறு ஏதாவது ஒரு மதமா அப்படின்னு பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல சோழர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். சோழர்கள் இந்திய நாட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தொன்மை தொட்டு வாழ்ந்தவர்கள் தான் இந்த சோழர்கள். தொன்மை தொட்டு அப்படின்னா நம்ம இந்த பூமி உருவானத்திலிருந்து இருப்பவர்கள் தான் இந்த சோழ மன்னர்கள், அதுவும் நம்ம தமிழ் மன்னர்கள். இவங்க முதல்ல சிற்றரசர்களாக இருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். கிபி 10ஆம் நூற்றாண்டு. இதில் நம்ம சோழ மன்னர்கள் எல்லாமே சிற்றரசர்களாக, குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன ராஜாவாக இருந்தாங்க. இப்போ தான் அதில் ஒருத்தர் பயங்கர புத்தாலியாக இருந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம கரிகால சோழன். இவர் பிறக்கிறாரு. கரிகால சோழன் பிறந்த உடனே பிறக்கும் போதே பல சூழ்ச்சிகளால் அவங்க சொந்தக்காரங்களே உயிரோடு போட்டு எரிக்கிறாங்க. அதிலிருந்து தப்பிச்சு ஓடினவர் தான் இந்த கரிகால சோழன். தப்பிச்சு ஓடினவர், அதாவது நெருப்பிட்டு தீட்டு எரிக்கும்போது தப்பிச்சு ஓடும்போது ஒரு கால் சுத்தமாக கறியிடுது. இதனால தான் அவருக்கு பேர் கரிகால சோழன் வந்தது. இவர் சாதாரண ஆள்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இவர் இங்கிருந்து, அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வடநாடு இமயம் வரை சென்று போரிட்டு வென்றவர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இலங்கையிலையும் போயிட்டு முதல்ல போர் தொடுத்து வெற்றியோடு திரும்பினவர் தான் இவர். இவர் முக்கியம் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு வீரன் மட்டும் கிடையாது, இவர் பலவிதமான ஒரு சூத்திரக்காரர் கூட. ஏன்னா இவர் முதலாக வெண்போர்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடந்தது. அதில் இவரை 14 அரசர்கள் சேர்ந்து சண்டையிட்டாங்க. அதில் வெற்றி பெற்றார். அதாவது எல்லாரையும் தெருக்கி ஓட விட்டு பயங்கரமாக போரிட்டு வென்றார். அதுவும் இவருடைய மூளையால். அதுவும் இவர் ஒரு ஆள் சுற்றி முதல்ல 2 அரசர்கள் வராங்க. அவரை வென்று துரத்தி அடிக்கிறாரு. அதுக்கு பிறகு 12 பேர் வராங்க. எல்லா அரசர்களையும் தூள் தூளாக ஆக்கிறாரு தன்னுடைய சூத்திரத்தால். அதாவது எப்படி எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்ற பயங்கரமான ஒரு தந்திரம் தெரிஞ்சவர் தான் இந்த கரிகால சோழன். இது மட்டும் இல்லாமல் இவர் மக்களுக்கு பல விதமான நலத்திட்டங்கள் முதல்ல செலுத்திருக்காரு. மக்களுக்கு என்ன முக்கிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம் போக்குறது, பசியை போக்குறது. இதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் தண்ணீர். தண்ணீர் நம்ம நாட்டில் பயங்கரமான வறுமை மக்கள் சாவதை அப்பப்போ பார்த்தவர் தான். இதுக்கு ஒரு பெரிய தீர்வு என்னடா அப்படின்னு யோசித்தவர் தான் இந்த கல்லணையை கட்ட தீர்மானித்தார். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் தீர்மானிச்சிருக்காரு. நினச்சி பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நினச்சா கூட அப்படி ஒரு கல்லணையை அப்படி ஒரு அணையை கட்டி முடிக்க முடியல. ஆனாலும் அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு சூழ்ச்சியாக, அவ்வளோ ஒரு தந்திரமாக இந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஓகே, கட்டி முடித்து ஒரு பசுமையை உருவாக்கினார். மக்களுக்கு ஒரு பொற்காலமான ஆட்சியை அவர் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய நாடு எல்லாமே பசுமையாக ஆச்சு. முக்கியம் பார்த்தீங்கன்னா, அந்த போர்களில் எல்லா அரசர்களையும் தோற்கடித்த பிறகு இந்த தமிழகம் முழுவதும் அவருடைய கையில் வருது. இது மட்டும் இல்லாமல் இதோட நிப்பாட்டிக்கல. இதையும் தாண்டி நம்ம இங்கே மட்டும் கிடையாது, நம்ம இமய வரலையும் போய் போரிடுவோம், அதாவது இந்த உலகத்தின் எல்லை வரலையும் போய் போரிடுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அவர் தன்னுடைய படைகளோடு திரட்டிக்கிட்டு போகிறாரு. அதாவது எங்கே போகிறாருன்னா, வடநாட்டுக்கு புறப்பட்டு போகிற வழியில் எல்லாருமே பல அரசர்களை வென்று அவர் பயங்கரமாக வெற்றி பெறாரு. வெற்றி பெறது மட்டும் கிடையாது, இங்கிருந்து அவர் இமயம் வர சென்று பல அரசர்களை தங்களுடைய நண்பர்களாக ஆக்கியிருக்காரு. பல விதமாக வணிக ரீதியாக பல ஒற்றுமையை கையெழுத்திட்டார். பல விஷயங்களை கையெழுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் திரும்பி நாட்டுக்கு வராரு. அதோடு நிற்கல, திரும்பவும் இலங்கைக்கு போரிட்டு இலங்கையில் வென்று அங்கே உள்ள அரசர்கள்லாம் வென்று திரும்பவும் போர் வீரர்கள்லாம் அடிமையாக்கி கொண்டு அவங்கள வச்சு தான் இந்த அணையை கொண்டு எல்லாமே செஞ்சுருக்காரு. ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சுச்சுன்னா, இப்படி கிமு 100ஆம் நூற்றாண்டு, 200ஆம் நூற்றாண்டு, 300 வரை நல்லா போயிட்டு இருந்தது தான் இந்த சோழ சாம்ராஜ்யம். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ளே பல விதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. இப்போ தான் உள்ள போடுறாங்க கார்பரன்னு சொல்லக்கூடிய வீரர்கள், அதாவது போர் வீரர்கள் போடுறாங்க. அவங்க போரிட்டு இந்த சோழரை அடித்து இந்த நாட்டெல்லாம் பிடுங்குறாங்க. இந்த கலப்புரை யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வடமொழி, அதாவது வடநாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஆராய்ச்சியாளர்கள் இது கன்னட நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல.
இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோழ நாடு எல்லாமே வந்து இந்த கலப்பிரத்தை வந்து விழுந்துருது. இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து நடக்குது. இது எது வரையில் நடக்குது? அதாவது திரும்ப ஒரு 400 500 வருஷம் 600 வருஷம் வரலையும் இது நடக்குது. அதாவது 9ஆம் நூற்றாண்டில் வந்து 900 வருஷத்தில் வந்து இது என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. அதாவது என்னன்னா தமிழ்நாட்டை வந்து இரண்டாக வந்து பிரித்து பல்லவ நாடு பாண்டிய நாடு அப்படின்னு 2 பேர் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. நடுவில் சோழ சாம்ராஜ்யம் சும்மா இருக்குது. சோழ சாம்ராஜ்யம் எதெல்லாம் வந்து சூழ்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சி, தஞ்சை, கொள்ளிடம், உறையூர் இந்த பகுதிகள் எல்லாமே சோழ சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் தான் இது எல்லாமே வந்து அவங்க கையில் வந்து போயிடுது. இப்போ வந்து இந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. என்ன வாய்ப்புன்னா எப்போ இவங்களுக்காக பழைய நிலையை வந்து எப்படி அடையாறுது அப்படின்ற வாய்ப்புக்காக வந்து இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. இவங்க 2 மன்னர்களிடமே வந்து அதாவது பாண்டிய மன்னர்களிடமும் சரி பல்லவ மன்னர்களிடமும் சரி பல்லவர்கள் ராஜ்யம் வந்து பெரும் ராஜ்யம். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து 3/4 வயசு வந்து பல்லவர்கள் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. பாண்டியர்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் பகுதியை மட்டும் இவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேர்த்திட்டையுமே வந்து தந்திரமாக இந்த சோழ மன்னர்கள் வந்து சில விஷயம் கொடுக்கறது வாங்கிறது அப்படின்னு 2 பக்கமும் வந்து கொடுப்பினைகள் வந்து வச்சுக்கிறாங்க. அதாவது பெண்ணு கொடுக்கறது வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே சிற்றரசர்கள். அப்போ கொஞ்சம் அடங்கி தான் வந்து இருந்தாகணும். ஆனாலும் வாய்ப்புக்காக வந்து வெயிட் பண்ணாங்க. இப்போ தான் வந்து பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பெரிய ஒரு போர் மூழுது. இந்த வாய்ப்பு பயன்படுத்த இவங்க நினைக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க பல்லவர்கள் படை வந்து பெரிய படை அதாவது பெரிய நாடுகள். இப்போ அவங்களோட சேர்ந்துட்டு பாண்டியர்கள் வந்து இவங்க வந்து அடிக்கிறாங்க. அப்போ வந்து பாண்டியர்களை வீழ்த்துறாங்க. திரும்ப வீழ்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்களுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறாங்க. இதுக்கு ஒரு முக்கிய வந்து இதில் வந்து ஒரு முக்கிய இடம் வைக்கிறது யாருன்னா விஜயலாய சோழன். விஜயலாய சோழன் வந்து மிகப்பெரிய ஒரு வீரனாக வந்து உருவெடுத்தார். அவருடைய திறமைக்கு எல்லை இல்லாத ஒரு விஷயமா வந்து மாறிட்டு இருக்கு. அதாவது இவருடைய திறமை வந்து உலகம் முழுவதும் பறக்குது. உலகம் முழுவதும் பரவுது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு வீரராக வந்து விஜயலாய சோழன் வந்து மாறுறாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு பல்லவர்களை விடவே வந்து இந்த சோழ மன்னர் பயங்கரமாக வந்து விஜயலாய சோழன் வந்து பயங்கரமாக வந்து உருவெடுக்கிறாரு. அங்கே தான் வந்து ஆதித்ய சோழனும் வந்து பயங்கரமாக உருவெடுக்கிறாங்க. தங்களுடைய சோழ சாம்ராஜ்யத்தை வந்து பயங்கரமாக விரிவுபடுத்துகிறாங்க. பாண்டியர்களையும் வந்து அடிக்கிறாங்க, பல்லவர்களையும் அடிக்கிறாங்க, வீழ்த்துறாங்க. இப்போ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி இவங்க வந்து ஒரு வலுவான ஒரு பேரரசு வந்து நிறுவுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் அதாவது 900 வருடத்தில். இப்போ வந்து கதைக்கு வருவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஜயலாய சோழன் ஆதித்ய கரிகாலன் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தான் இந்த பொன்னியின் செல்வன். இந்த ஆதித்ய கரிகாலன் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஓலையை கொடுத்து வந்தியத்தேவன்கிட்ட வந்து கொடுத்து இது வந்து எங்கள் அப்பாவிடமோ வந்து கொடு அப்படின்னு வந்து கொடுத்து அனுப்புறாரு. எங்கேருந்து கொடுத்து அனுப்புறாரு? இவர் வந்து இருக்கிறது வந்து வட சென்னை அதாவது வடநாட்டில் வந்து இருக்கிறாரு. அதாவது சென்னை அந்த மாதிரி நகரத்தில் வந்து இருக்கிறாரு. ஆனாலும் அவங்க அப்பா எங்கே வாழ்கிறாரு அப்படின்னா அவங்க தான் வந்து இங்கே அரியலூர், தஞ்சை, கொள்ளிடம் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாமே இங்கே வந்து வாழ்ந்துருக்காங்க. தன்னுடைய ஓலையை வந்து தன்னுடைய அப்பாவிட்டையும் தன்னுடைய தங்கச்சிகிட்டையும் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஓலையை வந்து வந்தியத்தேவனோட வந்து கொடுக்குறாரு ஆதித்ய கரிகாலன். இங்கிருந்து தான் பொன்னியின் செல்வன் கதை வந்து தொடங்குது. இதையெல்லாம் தாண்டி சோழர்கள் வந்து இந்துவா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆதி காலத்திலலாம் வந்து நம்மள்கிட்ட வந்து இந்துவும் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. ஏன்னா தமிழர்கள் இது ஒரு சைவம் வைணவம் அப்படின்னு 2 பிரிவாக வந்துருந்தாங்க. அதாவது மாமிசம் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம வந்து சும்மா இருப்பாங்க. இப்படி வந்து சைவ பிரிவை சேர்ந்தவங்க தான் நம்ம சோழர்கள். அதாவது அந்த காலத்தில் இந்து மதன்ற ஒன்று வந்து கிடையாது. அப்போ தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சில வீரர்கள் வந்து இவங்க பயங்கரமாக போரிட்டு எந்த பகுதியை வந்து வெல்றாங்களோ அங்கெல்லாம் அதனுடைய கோயில்களை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து கட்டி எழுப்பினது தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுக்கு சிவாலயம் வந்து ஒரு சைவ மதத்தை சேர்ந்தது. அதாவது சைவம். இதுக்கு வந்து ஹிந்து மதம்னு அப்போ வந்து பேர் கிடையாது. இந்த மற்ற மதங்கள் இருக்குல்ல, புத்த மதம், வைணவ மதம், இந்த மாதிரி பல மதங்கள் எல்லாமே வந்து அழிச்சிட்டு ஒரு சில மதத்தை வந்து மட்டும் கொண்டு வராங்க. அதில் வந்து சைவம் வைணவம் அப்படின்னு 2 பிரிவாக வந்துருந்தாங்க. இதுக்கு பிறகு தோன்றியது தான் இந்த இந்து மதம். அது எப்போ அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்களால் கொடுத்தது. சரி, ஹிந்தி எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி தமிழும் வந்து ஈவன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே வந்திருக்கு. ஹிந்தி வந்து தோணுது எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. உண்மையிலே 1950 தான், அதாவது சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி தான் வந்து ஹிந்தியே வந்து தோன்றுறது. ஆனால் அதாவது இவருடைய வயசு வந்து வெறும் 50 வருஷம் தான். தமிழோ 2000 வருஷம் இல்லை, லட்ச வருஷம் வந்து தமிழுடைய வயசு. ஆனால் ஹிந்தி வந்து அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து உருது மொழி வந்து பேசியிருந்தாங்க வடநாட்டில்.
எப்போ பேசுனாங்க அப்படின்னா, பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் போர்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, முகலாயர் வருவது, போறது எல்லாமே வந்து அந்த உருதுல தான் வந்து பேசுவாங்க. மத்த மத்த மாநிலத்தில உள்ளவங்கலாம் அவங்க லாங்குவேஜ்ல வேற ஒரு லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க. முகலாயர் வந்து அவங்களுடைய காலம் முடிஞ்ச பிறகு, நம்ம பிரிட்டிஷ் ஆட்சிலாம் முடிஞ்ச பிறகு, இவங்க எல்லாமே வந்து அந்த உருது மொழிய தவிர வேற ஒரு மொழிய நம்மள உருவாக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து பல மொழிகள வந்து உருவெடுக்கிறாங்க. பல மொழிகள்ல வந்து இவங்க வந்து கலந்து, அதில சமஸ்கிருதத்த கலந்து இப்படி ஒரு மொழிய வந்து உருவாக்குறாங்க. அதுதான் ஹிந்தி. இந்த ஹிந்திய தான் வந்து பல மாநிலத்தில அவங்க சொந்த மொழியெல்லாம் அழிச்சுட்டு, இந்த ஹிந்திய திணிச்சுட்டாங்க. எல்லாமே வந்து ஹிந்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திணிக்க முடியாத ஒரே மொழிகள் எது அப்படின்னா, நம்ம தென்னிந்தியாவுல கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு. இந்த மாநிலங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து காலந்தொட்டு அதாவது தொன்மை காலத்திலேருந்து நம்ம மொழிகள் வந்து வருது. அதாவது எப்போ வருதுன்னா, குமரிக்கண்டம் இருந்ததுலேருந்து. குமரிக்கண்டம் எப்பன்னா, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த குமரிக்கண்டம்லாம் ஒண்ணா இருந்தது. அப்பவே உருவானது தான் இந்த மொழி, தமிழ் மொழி. சங்க காலம் அப்பவே வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. அதாவது சங்க காலம்னு சொல்லப்போனா, நீங்க வந்து உண்மையிலேயே நீங்க மிரண்டு போவீங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மன்னர்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா, இங்க தான் வந்து இந்த தமிழ் கடவுள்லாம் வந்து உருவாகுது. குமரிக்கண்டம்ன்ற ஒரு இடத்த அங்க தான் வந்து நம்ம சிவன்லேருந்து, முருகன்லேருந்து, பார்வதிலேருந்து எல்லாமே உருவாறாங்க. இவங்க எல்லாமே வந்து அதாவது கெட்டவர்கள அழிச்சு, நல்லவர்களா வந்து இவங்க வந்து வாழ்றாங்க. இந்த பாண்டியர்கள் ராமாயணத்திலே வந்து தர்மனுக்கு வந்து உதவி செஞ்சதா வந்து குறிப்பு வந்து இருக்குது. சரி, இதெல்லாம் எப்புட்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எப்படி வந்து நமக்கு வந்து தெரியும்? அதெல்லாம் வந்து எப்படி அவங்க குறிச்சு வச்சாங்கன்னா, சங்க காலத்தில வந்து முக்கியமா வந்து புலவர்கள் தான். அதாவது ஒரு மன்னர வந்து எடுத்து வந்து புகழ்ந்துரைக்கிறது தான் வந்து முக்கிய இடம் வகிக்குது. தொல்காப்பியம், புறநானூறு இந்த மாரி புலவர்கள் வந்து பாடலா வந்து ஒவ்வொரு மன்னருடைய பெருமையை வந்து பாடலா வந்து எழுதுனாங்க. அவங்களலாம் ஒரு குறிப்பிட்ட பொற்காசு வந்து குடுப்பாங்க. அப்படி வந்து பொற்காசு வாங்கிட்டு அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் வந்து தங்களுடைய ஓலைச்சுவடிகள்லையும், கல்வெட்டுகள்லேருந்து பொறிச்சவங்க தான் இந்த புலவர்கள். இப்படி தான் வந்து அவங்க பொறிச்சது வந்து நம்ம கையில வந்து இன்னைக்கு கிடைச்சு, அவங்களோட பொக்கிஷம் எல்லாமே நமக்கு வந்து தெரிய வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய வீரம், அவங்களுடைய புகழ், அவங்களுடைய வளம், எப்படி மக்கள வழிநடத்துனாங்க அப்படின்னு பல விஷயங்கள வந்து அதில வந்து அவங்க வந்து குறிச்சிருக்காங்க. முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தமிழர்கள் வந்து தொன்று தொட்டு வாழ்ந்த இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வீரமிக்க ஒரு செயல்கள்லாம் வந்து பயங்கரமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. உலகத்தையே ஆண்டிருக்காங்க. இனி வரும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த பொன்னியின் தொடர்ல வந்து நம்ம காண்போம். நன்றி, வணக்கம்.